பிரீத்தி, என் கூட லானுக்கு வா. நான் அங்க நிறைய செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க வந்து பாருங்க. நான் எடுத்து வச்சதெல்லாம் லான்ல இருக்கல. இருக்கு. வாங்க. சரி வாங்க. I'm so sorry பிரீத்தி. என்ன தெரியல, இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு கால்ஸ் வருது. சரண்யா நீங்க? அவங்க கீழே லான்ச்சுக்கு போயிருக்காங்க. நிறைய செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க போயிருக்காங்க. அப்படியா? நான் போய் அவங்களை பார்த்துட்டு வந்துடுறேன். ம். தாலி கட்டிக்க ரெடியா இருக்கான்னு நினைக்கிறேன். தனிமையில கட்டிக்கணும்னு நினைக்கிறா. யாராவது பாத்துருவாங்களோன்னு பயப்படுறா. நைஸ். அதனாலதான் அந்த பாரத்தை அனுப்பி வச்சிட்டா போல. வெரி ஸ்மார்ட். நீ ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்க? ஏன்னா நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா, நீ என்ன பயங்கரமா திட்டுற. இருந்தாலும் அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நீ என்ன திட்டின மாதிரி எங்க மாம் டாட் கூட திட்டினது இல்ல. அதான் இப்படி கெட்டு போயிருக்க. எல்லாம் உனக்காக தானே. ரிஷி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த மாதிரி தாலியை தூக்கிட்டு என் பின்னாடியே சுத்தனா நான் அப்புறம் உன் பின்னாடி ஒண்ணு சேர்ந்துருவோம். இல்ல. ஏன் நீ தானே சொன்ன தாலி கட்டினா கல்யாணம் முடிஞ்சிரும்னு? ஆமா, நான் தான் சொன்ன தாலி கட்டினா கல்யாணம் நடக்கும்னு. ஆனா தாலி கட்டுறதால மட்டும் கல்யாணம் முடிஞ்சிடாது. அப்புறம் குங்குமம் வேணும், அக்னி வளர்க்கணும், சடங்கு சம்பிரதாயம், அப்புறம் பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணும். எல்லாத்த விட முக்கியமான விஷயம் பொண்ணோட சம்மதம். அதெல்லாம் இல்லாம யாரோ ஒருத்தரோட கழுத்துல தாலி கட்டிட்டா அந்த கல்யாணம் முடிஞ்சிடாது. நான் இதெல்லாம் போய் உன்கிட்ட சொல்றேன் பாரு. நான் சொல்ற எதுவுமே உனக்கு கேட்காது. நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தாலி வேணும், அக்னி குண்டம் வேணும், குங்குமம் வேணும், சாஸ்திரம் சம்பிரதாயம், பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணும். ரைட்? அப்ப சரி, ஓகே. நீ நினைச்ச மாதிரி உனக்கு தாலி கிடைக்கும், குங்குமம் கிடைக்கும், பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த தாலியை நீ எப்ப கட்டிக்கணும்னு நினைக்கிறியோ அப்ப நான் கட்டுறேன். டிங் டாங். பரத்தும் சலூனியும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. போய் சீக்கிரமா தட்டு எடுத்துட்டு வா. தட்டா எங்க? இந்தாங்க தட்டு. கொஞ்சம் நெய்யை எடு. நெய்யா? அங்க மேல இருக்கு பாரு. எங்க எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. பாட்டி, நீங்க கேட்ட நெய். சரி, இப்ப கற்பூரம் கொடு. கற்பூரமா? எந்த கற்பூரம்? பச்சை கற்பூரமா, வெள்ளை கற்பூரமா, இல்ல மஞ்சள் கற்பூரமா? எந்த கற்பூரம்? டேய் அறிவு கெட்டவனே, பூஜைக்கு வைக்கிற கற்பூரம் தெரியாது? சரி, எடுத்துட்டு வரேன். கற்பூரம் 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 இங்க இருக்கும். கிடைச்சிருச்சு. இந்தாங்க நீங்க கேட்ட கற்பூரம். இப்ப நீ துளசி குங்குமம் கொடு. துளசி குங்குமமா? ஐயோ, வெளியில செடியில இருக்குமா? ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க, போய் பார்த்துட்டு வரேன். இதை நான் எங்க போய் தேடுவேன்? கேட்டதை எடுத்துட்டு வா. ஏ லூசு, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல என்ன செய்யற? டப்பால இருந்து அரிசி எடுத்துட்டு வா. புரிஞ்சுதா? ஒரு கப்பு அரிசி. கப்பு கப்பு எங்க இருக்கு? கப்பு இங்க இருக்கு. அப்புறம் அரிசி. பாட்டி, நீங்க கேட்ட ஒரு கப் அரிசி. இப்ப எனக்கு தீப்பெட்டி கொடு. சீக்கிரமா கொடுடா, மருமகளுக்கு ஆரத்தி எடுக்கணும்ல. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. குடு, சீக்கிரம் குடு. அத்த, இந்த ஆரத்தி யாருக்காக? உனக்கு தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு. இப்ப உன் மக மருமகனை வரவேற்கணும். புரிஞ்சுதா? இன்னைக்கா? ஆமா, இன்னைக்குதான். நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த நேரத்துல எதையும் மிஸ் பண்ணிட கூடாதுல்ல. அது மட்டும் இல்ல, மருமகளுக்கு ஆரத்தி எடுக்கிறத விட்டுட்டு வேற யாருக்காவது எடுத்துட்டா நீ தானே சொல்லுவ எனக்கு வயசாயிடுச்சுன்னு. அத்த, என் முகத்துல என்ன எழுதிருக்கு? பேக்குன்னா என்ன நீங்க பேக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? இருக்கிறது தானே எப்பவும் இருக்கும். இங்க பாரு, ரிஷி கல்யாணத்துக்கு நீ 10-20 தடவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்றல, பிராக்டிஸ் பண்றல. அதே மாதிரி அந்த அனுவோட தங்கச்சி கண்ணாடி இருக்காளே, டான்ஸே தெரியாது அவளுக்கு, ஆனாலும் பிராக்டிஸ் பண்றா. நானும் அதே மாதிரிதான் ஆரத்தி எடுக்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ணுங்க பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க அத்த. இன்னும் நிறைய பூ போடுங்க இப்படி. அப்புறம் இன்னும் கொஞ்சம் அரிசி எடுத்து போடலாம். நல்லா பண்ணுங்க, நல்லா ஆரத்தி பண்ணுங்க. இதத்தான் நானும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீ தான் திடுதிப்புன்னு இங்க வந்து நின்னுட்ட. நீ வந்த வேலை முடிஞ்சு இருந்ததுன்னா நான் கிளம்பட்டுமா?
அட கடவுளே, அத்தையோட சேர்த்து அவங்களோட மூளையும் ஸ்லிப் ஆயிட்டே போகுது. முதல்ல கொஞ்சமாவது இருந்தது, இப்போ ஃபுல்லா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு. பாருங்க சார். இத பாரு, இந்த டிசைனை நான் உனக்காக வர வச்சிருக்கேன். நீ என்னடானா மேல அந்த ஓல்ட் டிசைன் தாலியை பார்த்துட்டு இருக்க? உன்னோட செலக்ஷன் எப்பவும் சூப்பரா இருக்கும். அதனால தானே நீ என்ன செலக்ட் பண்ணிருக்க. இட்ஸ் ஓகே, யூ கேன் டேக் யுவர் கால். இல்ல சார், நீங்க பாருங்க. நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம் சார், போன் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே சார். வாவ், பிரேஸ்லெட்ல தாலி பாரு, நியூ ஃபேஷன். நல்லா இருக்குல்ல? பழைய மாதிரி கழுத்துல போட்டுக்கிறது ரொம்ப போரிங். நான் போட்டு பார்க்கவா? நான் வேணா போட்டு விடவா? யாராவது பார்த்துட்டாங்கன்னா? இவ்வளவு தடவை பார்த்துட்டாங்க, ஏதாவது ஆச்சா? இல்லல்ல, அண்ணியும் கொழுந்தனார். நம்ம விஷயத்தை பத்தி யாருக்கும் தெரியாது, நம்மளோட காதல பத்தியும் தான். நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும்ல? தெரியும். என் மேல நீ பைத்தியமா இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிற. அதனாலதான் நீ பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்கிற. ஐ லவ் யூ பரத். நாம ஒண்ணு பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இரு, நான் போட்டு விடுறேன். இதெடு. பரத், இத கொஞ்சம் போட்டு விட. என்ன விஷயம்? இன்னைக்கு என் கையில தாலி கட்டிக்கணும்னு நினைக்கிற போல இருக்கு. அது தவிர வேற எதுவும் இல்லல்ல? இல்ல பரத், நிறைய இருக்கு. ஐயோ, என்ன கொல்லாத. இதனாலதான் உன் பின்னாடி நான் பைத்திய மாதிரி அலையறேன். பரத், சீக்கிரமா போட்டு விட. கீழே போட்டுட்ட. இது அபசகுணம்னு உனக்கு தெரியாதா? பிரீத்தி, பரத் மேல எனக்கு ரொம்ப கோவம் வருது. பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ண அவன் கீழே போட்டுட்டான். அது பை மிஸ்டேக் கீழே விழுந்துருச்சு. பிரீத்தி, இங்க இருக்கிற எந்த டிசைனுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா நீங்க தான் எனக்காக ஏற்கனவே அந்த தாலியை ஆர்டர் பண்ணிட்டீங்கல்ல? அதான் எங்க அம்மா போட்டிருந்த மாதிரி சிம்பிளா இருந்தது. ஓ ஆமால, ஐம் ரியலி சாரி, நான் மறந்துட்டேன். சரி, பரவாயில்ல விடு. நம்ம ஷாப்பிங் முடிச்சிட்டோம்னா இப்போ கிளம்பலாம்ல? போலாம். லெட்ஸ் கோ. இங்க பாருங்க, இதுதான் ஃபைனல். ஓகே, கொஞ்சம் லூசா இருக்கு, டைட் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம கவுண்டருக்கு அனுப்பிடுங்க. ஓகே, கண்டிப்பா அனுப்பிடுறேன் மேம். நீ எங்கேயும் தப்பிக்க முயற்சி பண்ணாத, வாணி வந்துகிட்டு இருக்கா. ஐயோ விடுங்க, என்ன பண்றீங்க? என்னப்பா ஐயரே, காசு கொடுத்தா மட்டும் வாங்கிட்டு கம்முன்னு போற? நாங்க போன் பண்ணா எடுக்க மாட்டியா நீ? அது வந்துமா, நான் ஒரு இடத்துல கல்யாண வேலையா இருந்தேன். இவர் அங்க இருந்து என்ன இங்க தூக்கிட்டு வந்தாருமா. ஏன் அப்படி முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க? நீ தானே தூக்கிட்டு வர சொன்ன, அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். வாழ்க்கையில முதல் தடவை நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க, அதான் அப்படி பாக்குறேன். அப்படியா? ஓ, எங்க பாருங்க, நான் அந்த பரத்துக்கோ பிரீத்திக்கோ கல்யாணத்தை 3 நாள்ல முடிச்சு வைக்கணும். உங்களை நான் எல்லார் முன்னாடியும் வர சொல்லுவேன். நீங்க எதுவும் பேசாம வந்து உங்க வாயால சொல்லணும். 7 நாள்ல நான் சொன்ன தேதி தப்பா போச்சு, அதனால 7 நாள் வேண்டாம், இன்னும் 3 நாள்ல கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லுங்க. அந்த 7 நாள் முகூர்த்த தேதி சொன்ன கூட தப்புமா. நீங்க பிடிவாதம் பிடிச்சதுனால நான் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. 6 நாளைக்கும் நட்சத்திரம் முழுகி கிடக்குது. அந்த 6 நாள்ல எந்த கல்யாணம் நடக்காது. நான் 3 நாள்ல முகூர்த்த பால் சொன்னேன்னு எங்க ஐயர் சங்கத்துக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. என்ன சங்கத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க, என் குடுமையை வெட்டிடுவாங்க. நட்சத்திரம் முழுகி கிடக்குது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அட ஐயரே, உன் நட்சத்திரம் எப்பவுமே மூழ்கிதான் கிடக்குது. ஒரு நிமிஷம் இரு. ஏய், அது ரேஷன் கடைக்கு கொடுக்கணும், இல்லன்னா கொன்னே போட்டுருவேன். என்ன
இங்க பாரு ஐயரே, இப்ப யார் நட்சத்திரம் மூழ்கி இருக்கு? உண்மையான முகூர்த்தம் எப்ப வேணாலும் இருக்கட்டும். நான் சொல்ற டைம்ல தான் நீ முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணணும், புரியுதா? இத பார்த்தா என் குடுமையே பதில் சொல்லும். பாட்டி எல்லாமே ரெடியா இருக்குல்ல? ரெடி தானே? எல்லாம் ரெடி. அண்ணன் எப்ப வேணாலும் வருவான். வந்துட்டாங்க. பாட்டி வந்துட்டாங்க. இது இப்பதான் வரணுமா? என்ன நடந்துட்டு இருக்கு? யாருக்காக இந்த ஆர்த்தி பிளான் ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க? அண்ணா அது வந்து ரிஷியும் பிரீத்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வாட்? ஆமா, நான் அவங்களுக்கு ஆரத்தி எடுக்க போறேன். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? என்கிட்ட சொல்லவே இல்ல. அது வந்து ரிஷி அண்ணாவுக்கே இன்னைக்கு தான் தெரியும். பையன் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினாவே கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ரிஷி இதை உன்கிட்ட சொன்னானா? ஆமா. அத நீயும் நம்பிட்டியா? அப்ப எங்க அண்ணா போய் சொல்றான்னு சொல்றியா? பாட்டி, ரிஷி ஒரு அப்பாவி. அவனுக்கு இந்த நாட்டு சம்பிரதாயம் எதுவும் தெரியாது. அவனுக்கு தோன்ற எல்லாத்தையும் இந்த அறிவு கிட்ட மனோ கிட்ட சொல்லிடுறான். ஆனா நீங்க புத்திசாலி தானே? நீங்களும் நம்பிட்டீங்களா? நான் வந்து காலம் மாறி போயிருக்குமோன்னு நினைச்சேன். காலம் மாறவே இல்லையா? அப்படியா? ஒருவேளை கல்யாண விஷயத்துல இன்னும் மாறலன்னு நினைக்கிறேன். இல்லையா? என்ன பாட்டி? ஐயோ, அண்ணா மெசேஜ் அனுப்பியிருக்கான். என்ன என்ன என்னன்னு காட்டு. ரிஷியா? என்னடா சொல்லிருக்கான்? என்ன அனுப்பியிருக்கான்? இல்ல என்ன இல்ல? நான் அண்ணாவுக்கு மெசேஜ் பண்ணி கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு அண்ணா ரிப்ளை பண்ணிருக்கான், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகவே இல்லைன்னு. எல்லா ஏற்பாடும் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போச்சு. ஐயோ இல்ல பாட்டி, நீங்க ஃபீல் பண்றீங்க. பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect. நீங்க தான் ஆர்த்தி எடுக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கல்ல, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படியா? பிராக்டிஸ் தான் பண்ணிருக்காங்க. நான் ஒருத்தி அத்தை மேல தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டேன். பாவம், இந்த வயசுலயும் அத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, நாங்க பண்றது எல்லாமே உங்க அக்காவோட நல்லதுக்காக தான் பண்றோம். அப்படியா? அவருக்கு லஞ்சம் கொடுத்து ஏன் சித்தி முகூர்த்தமே இல்லாத தேதியில கல்யாணம் பண்ணி அக்காவுக்கு என்ன நல்லது பண்றீங்க? நாங்க என்ன பண்றது? உங்க அக்காவோட மாமியார் தான் இதை பண்ண சொன்னாங்க. அவங்க தான் கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க. இதுல எங்க தப்பு என்ன இருக்கு? என்னங்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்களுக்கு என்ன ஆசையா காசு அப்படியே தூக்கி போடுறதுக்கு? ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கோம், ஒண்ணு வீட்டுக்காரங்க வேற, அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும். சித்தப்பா, இது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இல்ல. சோ இந்த லட்சுமியை வேஸ்ட் பண்ணாம கையிலேயே வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க, தேவைப்பட்ட நேரத்துல உதவும். அப்புறம் நீங்க முதல்ல என்ன முகூர்த்தம் சொன்னீங்க கல்யாணத்துக்கு? அது வந்து இன்னையில இருந்து 7 நாளைக்கு அப்புறம். அப்ப சரி, அக்காவோட கல்யாணம் இன்னில இருந்து 7 நாளுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஐம் ஷியோர் ஒரு நல்ல முகூர்த்தத்துல தான் பரத்தும் அவரோட ஃபேமிலியும் கல்யாணத்தை நடத்தணும்னு நினைப்பாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நீங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க, அது நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பேர்ல அக்காவோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்க. நானும் இதே விஷயத்தை தான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இவங்க எதையும் கேட்கறது தயாரா இல்லையே. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப கிளம்புறீங்களா? ஓ மை காட் गाइस, வெளியில ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு, என் ஸ்கின் ஸ்பாயில் ஆயிடும். சீக்கிரம் வாங்க. பாத்தியா, முதல்ல பரத் வெளியில வந்து உன்னை அனுப்பி வச்சுட்டு பாய் சொல்லுவோம். இப்ப சலூன் இருக்குதுனால பாய் கூட சொல்லல. நீ நம்பர் 1 லூசர். ரிஷி ப்ளீஸ். பிரீத்தி, என்னாச்சு? பாய் கூட சொல்லாம வந்துட்ட? கோவமா இருக்கியா? பிரீத்தி, ஆன்ட்டி கிட்ட ஒரு மெசேஜ் சொல்லிட்டுறியா? எல்லா ஜுவல்லரியும் நாளைக்கு ஆஃப்டர்நூன்குள்ள வந்து சேர்ந்துருன்னு அவங்க கிட்ட சொல்லிடு.
ஓகே தேங்க்யூ குட் பை வா போலாம். நீ போ, நான் பிரீத்தி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே நீ பேசு, பொறுமையா பேசு பேசு. என்னாச்சு பரத்? பிரீத்தி கூட பேச உனக்கு பயமா இருக்கா? ஏன் யாரையாவது பார்த்து பயப்படுறியா? இல்ல, நான் எதுக்கு பயப்படணும்? அப்படியா? நான் என் மம்மியோட மெசேஜை வருங்கால மருமக கிட்ட சொல்ல வந்திருக்கேன். மெசேஜா? என்ன மெசேஜ்? மம்மி என்ன சொன்னாங்கன்னா, நோம்பு அன்னைக்கு நீ ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னாங்க. நீ அழகா அலங்காரம் பண்ணிருக்கிறத பார்த்து சாமியை வந்து தரிசனம் கொடுப்பாரா. நம்ம வீடு முழுக்க அவர் நிறைஞ்சிருப்பாரா. நமக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைக்குமா. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல பிரீத்தி? பரத் அங்க பாரு, சலோனி பாவம் தனியா கார்ல உட்காந்துருக்கா. அவளுக்கு போர் அடிக்கும்ல. நீ தான் வாழ்க்கை முழுக்க பிரீத்தி கூட பேசிட்டு இருக்க போறல. கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் சீக்கிரம் போ. நான் சாயங்காலம் உன்னை வந்து மீட் பண்றேன். எதுக்கு? பாய். பாய். பரத், நீ பிரீத்தியை பார்த்து மயங்கிடலே. மயங்கினா என்ன பண்ணுவ? உன்னை கொன்னுடுவேன். சொல்லுக்கா. நீங்க 2 பேரும் சைக்கிள் செயின் பாத்திருக்கீங்களா? ஏய் தள்ளடி. சைக்கிளா? சைக்கிள் நான் பாத்திருக்கனே. உங்க அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன சைக்கிள்ல தான் கூட்டிட்டு போனாரு. மா நீ எதுக்கு சைக்கிள் வாங்குன? வாங்குறது இருந்தா கார் வாங்க வேண்டியதானே. ஐயோ அதான் இல்ல, சைக்கிள்ல பெரிய செயின் இருக்கும்ல, அந்த மாதிரி பெருசா எனக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். அப்படின்னா அதோட பென்டன் சைக்கிள் சீட்டை விட பெருசா இருக்கும் அப்படிதானே? ஏதோ ஒண்ணுமா. ஈட்டி பாத்திருக்கீங்களா? ஈட்டி. ஏய் வாய மூடுறி. ஈட்டி மாதிரி பெண்டன்ட் வாங்கல, ஆனா அதே டிசைன்ல இருக்கிற தாலி மட்டும் ஆர்டர் பண்ணிருக்கேன். அண்ட் யூ நோ வாட் மாமி, எல்லாம் சேர்த்து 100 பவுண்ட் வந்துரும் போல இருக்கு. இவ்ளோ தங்கத்தை கண்டிப்பா சலீம் கூட அனார்கலிக்கு கொடுத்திருக்க மாட்டான். நீதான் உண்மையான அனார்கலி. ஐயோ மாம், இன்னும் 4-5 செட்டு வாங்கலான்னு பார்த்தேன். ஏன்? போனதுல இருந்து ரிஷி மேல ஒரு கண்ணு வச்சிருந்தேன். ஹே, நெக்லஸ் விட்டுட்டு அவனை கண்காணிக்கிற மாதிரி அப்படியே நடந்துச்சு. அட கூட அந்த அணு வேற வந்திருந்தால. ஆமா, விட்டா ரிஷி அவளுக்கு தாலியை கட்டிருப்பான். நான் அவனை போய் கேட்டதும் அவ அப்படியே பேச்சையே மாத்திட்டான். அப்படியே என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். பட் ஐ அம் ஷூர் விட்டு இருந்தா தாலியை கட்டிருப்பான். இன்னைக்கு உங்க அப்பா மேல அன்பு எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. மம்மி, இந்த ரிஷி அணுக்கு நடுவுல அப்பா எங்க இருந்து வந்தாரு? உங்க அப்பா தாண்டி நடுவுல வந்தாரு. அவருதான் பொய்யான ஒரு லெட்டர் எழுதினாரு. அவர் மட்டும் அன்னைக்கு லெட்டர் எழுதலனா அனு நம்பி இருக்கவே மாட்டா. அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி அனுக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்றது. இதெல்லாம் அவன் நம்பாம இருந்தா எப்பவும் ரிஷியை பார்த்து அவ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருப்பா. அப்புறம் இவளோட தலையெழுத்து அந்த அறிவு கெட்ட சாண்டி தான். இன்னைக்கு மட்டும் அந்த சுபா குறுக்க வராம இருந்திருந்தா 3 நாளைக்குள்ள அனுக்கும் பரத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். சரி பரவாயில்ல, நாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்க தான் போறோம். இந்த விரதத்தை உண்மையான மனசோட யாரு கடைபிடிச்சாலோ அவங்க நினைச்சது கண்டிப்பா நிறைவேறும். நீங்க சொன்ன இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் ஐ அம் ஷூர் நான் பிரீத்திக்காக விரதம் இருக்க போறேன் பாட்டி. நான் உங்களோட வருங்கால மருமகளுக்காக தான் விரதம் இருக்கேன். அப்படியா? அணுவுக்காக தானே? என்னோட காதலிக்காகப்பா. ரிஷி, இப்ப என்னாச்சு? எதுக்காக என் கையை பிடிச்ச? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உனக்கு என்ன பைத்தியமா? உன் கையால எனக்கு தாலி கட்டி விட பாக்குறியா? ஆமா, பின்ன நான் கட்டாம வேற யார் கட்டுவா? ரிஷி வேணா எல்லாத்தையும் மறந்துருக்கலாம். ஆனா நான் எதையும் மறக்காம தான் இருக்கேன். ரிஷி சும்மா இரு, தொல்லை பண்ணாத. நான் எப்பவும் இப்படிதான் தொல்லை பண்ணுவேன். உன்னை தொல்லை பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா பாருங்கம்மா, ரிஷி என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்கான். ஐ சாக்லேட். ரிஷி இங்க பாரு, இது அம்மாவோடது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீ சுபாவோட சாக்லேட் சாப்பிடுறியா? சுபாக்கு மட்டும் தெரிஞ்சது உன் மூக்கு அடிச்சிருவா. இல்ல இல்ல, நான் அவகிட்ட அடி வாங்க தயாரா இல்ல. குடு, நான் மாட்டி விடுறேன். மாட்டு.
ரிஷி என்ன பண்ற நீ? என்ன இதெல்லாம்? தாலிப்பா இது. அனு கழுத்துல நீ இந்த மாதிரி எல்லாம் கட்டவே கூடாது. இத கட்டுறதுக்கு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும்ல. சரி ஓகே, நீங்க 2 பேரும் என் கூட வந்து உட்காருங்க. நான் சொல்லி புரிய வைக்கிறேன். வாங்க. இங்க பாருங்க, இதுதான் தாலி. இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான நெக்லஸ் இல்ல. இந்த தாலிய கல்யாணம் நடக்கிற நாள்ல கல்யாண பொண்ணுக்கு கல்யாண மாப்பிள்ளை கட்டுவாங்க. இந்த தாலியை கட்டுறதுனால மாப்பிள்ளை கடைசி வரைக்கும் பொண்ணு கூட இருப்பாங்கன்னு சத்தியம் பண்ணுவாங்க. அனு, நானும் உனக்கு ஆன்ட்டி சொன்ன மாதிரி கட்டுறேன். நான் பெரியவனானதுக்கு அப்புறம் நீ என் கையால தானே தாலி கட்டிக்க போற? ஆமா. நிஜமா? நிஜமா. இந்த விதி எங்களை எப்படி ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுருக்கு. நான் தாலி என்னமோ கட்டிப்பேன், ஆனா அதை கட்டுறது பரதா தான் இருக்கும். பரத் தான் புருஷனா வர போறாரு. சின்ன வயசுல இருந்து நான் கண்ட கனவு கலைய போகுது. என்னோட ஒவ்வொரு நாளும் கனவாவே போக போகுது. தாலி கட்டின உடனே கல்யாணம் முடிஞ்சிருன்னு எப்படி உன்னால யோசிக்க முடியுது? அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. நீ ஐயோ அண்ணா போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. அண்ணா தான் ரொம்ப அப்பாவியா இருக்கான்னு தெரியுது. அப்புறம் ஏன் நீங்க பேசிக்கிட்டே நீ இருக்கீங்க? கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு. இவனுக்கே சொல்லி புரிய வைக்க யாரும் இல்ல. போதா குறைக்கு நீ வேற. இவன் என்ன சொன்னாலும் உடனே தலையாட்டிடுற. இங்க பாரு, அவனை பத்தி எதுவும் பேசாத. வாவ், பிரமாதமான ஜோடி. பெரியவனை சொன்னா சின்னவனுக்கு கோவம் வருது, சின்னவனை சொன்னா பெரியவனுக்கு கோவம் வருது. உங்க விளையாட்டுத்தனத்தை எப்பதான்டா விடுவீங்க? சரி, நாங்க தான் சின்னவங்க. எங்களை திட்டுற அளவுக்கு பெரியவனா நீ எப்படா அண்ணன்? அது நீங்க 2 பேரும் ரொம்ப நேரமா நான் திட்டுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதான் எனக்கும் பெரியவன் ஆயிட்டேன்ற ஃபீல் வந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. ஓ, ஜாலியா இருந்துச்சா? இப்ப பாரு, இன்னும் ஜாலியா இருக்கும். ரிஷி வேண்டாம், வேண்டாம் ரிஷி வேண்டாம். என்ன பண்ணுவீங்க? வேண்டாம், விட்டுருங்க. அண்ணா, வேண்டாம். என்ன என்ன வேண்டாம், அப்படி நான் நான் சாரி சொல்றா. சொல்லு, சீக்கிரம் அண்ணன் கிட்ட சாரி சொல்லுங்க. சாரி சொல்றேன். இட்ஸ் ஓகே. சாரி. சாரி. ஏதோ பண்ணுதுடா. என்னாச்சுன்னு நான் சொல்றேன். கடவுள் இருக்காருல, என் நடிச்சதுக்கு பழி வாங்குறாரு. என் வயித்துல குத்துனல்ல நீ. மேட்டர் அது இல்ல, ஸ்ட்ராங் ஐடியா. அண்ணாவுக்கு ஏன் வயிறு வலிக்குதுன்னா, அண்ணன் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை. இதுதான் சாப்பாடு பத்தி பேசுறேன். அதை நினைச்சாலே பசி அதிகமாகும். அப்ப போய் சாப்பிடு. இல்ல, நான் விரதம் இருக்கேன்டா. அப்போ இந்த ஆப்பிள சீக்கிரம் சாப்பிட்டு யாருக்குமே தெரியாது. சாப்பிடு. யாரும் பார்க்கல, சாப்பிடு. என்னாச்சு? எனக்கு வேணாம், நான் சாப்பிட மாட்டேன். எதுக்கு இவ்வளவு சாப்பிடுறேன்னு தயவு செஞ்சு என்ன திட்டாதுக்கா, சரியா? அவங்க தான் சாப்பிடும் போது எனக்கு பசிக்கல, எனக்கு இப்பதான் பசிக்குது, சோ நான் சாப்பிடுறேன், அவ்வளவுதான். அக்கா, உண்மையிலே இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த காதலுக்காக பசியில சாவுறேன், நீங்க தூங்குறீங்க. அண்ணா, நாங்க தூங்கல, நான் கண்ணை மூடிட்டு தான் இருக்கோம். ரிஷி, பேசாம நீயும் கீழே படுத்து தூங்கிடு. நான் என் கண்ணை மூடினதும் கண்ணுக்கு சாப்பாடா தெரியுதுடா. அக்கா, நீ எப்படி இவ்ளோ டேஸ்டா செஞ்சேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த நோம்புக்கெல்லாம் எப்படிதான் உன்னால விரதம் இருக்க முடியுதோப்பா. என்னால உன்ன மாதிரிலாம் இருக்கவே முடியாது. அக்கா, நான் சாப்பிடலன்னா செத்தே போயிடுவேன். நான் இப்ப வந்துடுறேன். ரிஷி, நீங்க திருட்டுத்தனமா சாப்பிட்டு இருக்கியா? ஆனா நீ எனக்காக விரதம் இருக்குன்னு தானே சொன்ன. நான் மட்டும் இப்ப பாக்கலன்னு வச்சுக்கோ, நீ எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிருப்ப. இல்ல, நான் எதுவுமே சாப்பிடலையே. அப்படியா? இந்த பிளேட் தானே நடந்து உன்கிட்ட வந்துச்சா?
அது வந்து நான் இதை ஜஸ்ட் வாசனை பிடிச்சேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்வீட்டை நீ தான் செஞ்சேன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதான் அதோட வாசனை எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு ஜஸ்ட் மோந்து பார்த்தேன். ஆமா, நீ என்ன சாப்பிடலான்னு, ஐ மீன் நீ எதுக்காக கிச்சனுக்கு வந்த? ம், தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன். நீ ஏன் இங்க திருட வந்துட்டு என்ன திருடன்னு சொல்றியா? அப்படின்னா நான் ஸ்வீட் சாப்பிட்டா மட்டும் விரதம் போயிடும், ஆனா நீ தண்ணி குடிச்சா விரதம் போவாதா? என்னதான் லாஜிக் இது? விரதத்துக்கு ஒன்றும் ஆகாது. தண்ணி கூட குடிக்கூடாதுல்ல? அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படிதான் இருக்கு. எதுவும் இல்ல. நிலா வர வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது, ஆனா தண்ணி மட்டும் குடிக்கலாம். தண்ணி குடிக்க கூடாது. இல்ல. ஆமா. இல்லன்னு சொல்றேன்ல. அப்படியா? இரு, நான் நெட்ல செக் பண்றேன். 1 செகண்ட், 2 மினிட்ஸ். இங்க பாரு, விரதம் அப்போ தண்ணி கூட குடிக்க கூடாது. சரி, ஓகே, ஓ முன்னாடியே செக் பண்றேன். நீ சொன்னது சரிதான். இந்த விரதம் இருக்கிறப்ப நாம தண்ணி குடிக்கலாமா? எனக்கு இந்த விஷயம் தெரியாது. சார், கூல் ட்ரிங்க்ஸ். தண்ணி தாகமா தான் இருக்கு, ஆனா நான் இன்னைக்கு விரதம் இருக்கேன். அப்படின்னா நீயும் காலையில இருந்து தண்ணி கூட குடிக்கலையா? இல்ல, குடிக்கல. எப்படி குடிக்க முடியும்? நான் தான் விரதம் இருக்கேன்ல, அதுவும் உனக்காக தானே விரதம் இருக்கேன். ப்ளீஸ் தண்ணி குடி. வேண்டாம், நீ தான் தண்ணி குடிக்க வந்தா உனக்கு தான் தாகமா இருக்கும். நீயே குடி.